ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். மாடிக்கு வந்தாச்சு, கிளம்பி வந்துட்டேங்க. அப்படியே இன்றைக்கி ஒரு புது வரவு, அதை உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்களேன், அழகா வெத்தலை வள்ளி கிழங்குடுங்க. இங்கே பாருங்க, இந்த வெத்தலை வள்ளி கிழங்கு இல்லை, இது வந்து பர்பிள் கலர் வெத்தலை வள்ளி கிழங்கு. இது வந்து கொடியா என்னன்னு தெரில. நான் வந்து ஒரு சிஸ்டர் அனுப்பி தந்திருந்தாங்க. நான் வந்து இது செடியாக தான் இருக்கும், உள்ளே கிழங்கு வரும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே பாருங்கள், சின்ன பேக்கில் தான் வச்சுருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வச்சுருக்கோம். அழகாக தழுத்து வந்துட்டாங்க. இது பற்றி தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து பூமிக்கு அந்த பேக்லையே வச்சு வளர்த்து கிழங்கு ஐட்டம்ஸ்லாம் வைப்போம், மஞ்சள்லாம் வைப்போம்ல, அது மாதிரி வளர்த்து எடுத்துடலாமா? ஏன்னா இது வந்து இப்படி கொஞ்சம் நீளமாக வர்றதை பார்த்தா கொடியாக போகுமோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். இல்லை, இது கொடி தான் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பேக்கோடு அப்படியே கலட்டி ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்குள்ளே வச்சுடுவேன். அப்படி பாதியாக வெட்டுன ஒரு நல்ல ஒரு உருளைக்கிழங்கு சைஸில் எனக்கு அந்த சிஸ்டர் அனுப்பி தந்திருந்தாங்க. அழகாக முளை வந்து சூப்பராகவே தழுத்துட்டாங்க. என்ன இதுன்னு அதாவது அவங்க அவங்க கொடுத்த உடனே நம்ம வச்சோம் அப்படின்னாக்க நமக்கு அது ஞாபகம் இருக்கும். வெயில் காலம் ஒன்றும் சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால் இப்போ லேட்டாக வச்சுருக்கோமா, கொடியா இல்லை என்னன்னே ஒன்றும் புரியலை. யாராவது இதை பற்றி தெரிஞ்சவங்க சொன்னீங்க அப்படின்னாக்க, கொடி அப்படின்னாக்க ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்குள்ளே மாற்றிடுவேன். ஏன்னா நேற்று கூட நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து ஒரு காவல்லி கிழங்கு, அதுக்கப்புறம் ஒரு பர்பிள் மாதிரி ஒரு சின்னது அப்படி நீளமாக இருந்தது அந்த கிழங்கு, அதுக்கப்புறம் கொடி உருளை, மூணும் ஒரே ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் நான் வந்து நட்டிருக்கேன். சரி, அடியில் வரட்டும், மேலே வருது, ஆனால் கொடின்னு தான் கேள்விப்பட்டேன் அது எல்லாமே. ஸோ கொடியில் வரட்டும், ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஃபுல்லாக தனியாக. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க எல்லா செடிகளோடு சேர்த்து கொடி உருளை வச்சுருந்தேன், அப்புறம் பேக்கில் வச்சுருந்தேன். ஆனால் அது அந்தளவு எனக்கு திருப்திகரமாக காய்க்கலை. காரணம் என்னென்னா, மற்ற செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் போது அது அழுகிச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாக்ஸில் வச்சா அதுக்கு வந்து போதுமான, குட்டி பாக்ஸுன்னு இல்லை, ஒரு 18x18 15x15 தான் வச்சேன். பட் சத்து பத்தலை. இப்போ தனி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கிழங்கு ஐட்டம்ஸாக வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, தண்ணி ஊற்றும் போது நம்ம வந்து வாரத்தில் 2 நாள் அதுக்கு ஊற்றினா போதும். ஏன்னா எல்லாமே கிழங்கு ஐட்டம், எல்லாத்துக்குமே தண்ணி கம்மியாக தானே ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தனியாக வச்சுருக்கேங்க. இந்த தடவையாவது வந்து நிறைய அறுவடை அள்ள முடியுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது வந்து சும்மா 1, 2, 3 அந்த மாதிரி தான் வந்துச்சு. நிறைய வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல். அதனால் தனி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அதுக்குன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, பார்க்கலாம், வெயிட் பண்ணுவோம். எல்லாத்துக்காகவும் நீங்களும் என்னை விட சேர்ந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவை தொட முடிச்சிருந்தேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.